श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாணபரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாணபரமாம் மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஏவம் சதா, எப்பொழுதும். அதாவது இப்போ போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, என்ன 2-3 வார்த்தை. எப்படி? நாசிகாக்ரம் காயசிரோக்ரீவம் பிரசாந்தாத்மா அப்படிலாம் சொல்லி கொடுத்தவர். நாசிகாக்ரம் ஒரே மூக்கு நுனியில், நாசியின் நுனியில் 2 கண்களையும் என்ன ஒருமித்து சேகரித்து வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? பிரம்மச்சாரி விருத்தே ஸ்திதாக. அதுக்கு தொடர்புடையதா யுஞ்சன்னேவம் சதாத்மானம், இவ்வாறு எப்பொழுதும் ஆத்மானம் தன்னை யுஞ்சன் ஒருமுகப்படுத்தி நியதமானசக மனசு ஒரு நியமத்துக்குள்ளே கட்டுப்பட்டது. அதாவது என்ன? அடங்கிய மனமுடையவனான யோகியானவன் நிர்வாணபரமாம் முக்தியை முடிவாக உடையதும் மத் சம்ஸ்தாம் என்னிடத்தில் நிறுவுவதும். அதாவது முக்தி, யோகியத்தை அனுசரித்தா அதில் என்ன கிடைக்கும்? கடைசியில் இறுதியோட எண்டு ரிசல்ட் என்ன? நிச்சயமாக முக்தி கிடைக்கும். அதில் முக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி யோகத்து மூலமாக முக்தி அடையணுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். சில சமயத்தில் இந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன், இந்த ஜென்மா எத்தனை வயசு இருக்கணுமோ, எத்தனை மூச்சு விடணுமோ, எத்தனை பிராயத்துக்கு அது போகணுமோ அது வரைக்கும் போயிட்டு அதை விடாது தொடர்ந்து செய்யும்பொழுது இந்த ஜென்மாவத்தோட முடிவிலேயே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதை தொடர்ந்து செய்யணும். சில சமயத்தில் 2-3 பிறவி கூட எடுக்கலாம். சிலப்போ நடுவு பிறவியில் ஒரு மிஸ் பண்ணிட்டோமான்னு வச்சுக்கோங்க, விட்டு போனதும் அப்படியே இருக்கும். இந்த சென்டென்ஸ்க்கு மட்டும் 2-3 ஸ்லோகம் கழித்து அர்ஜுனனுக்கே பெரிய டவுட் வருது. என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் நீனு, இரு இதை பார், எனக்கு இத்தனை சந்தேகம் வருது, கிருஷ்ணா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறான். அது மாதிரி யோகத்தினாலேயே முக்தியை அடைவது அப்படின்றது அது ஒரு முடிவு அப்படின்னு சொன்னால், இதற்கு இடையில் மத் சம்ஸ்தாம், அதாவது இறைவனுடைய திருவடி வாரத்தில் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? அகலாத மனம் வேண்டும். என்னிடத்தில் நிறுவிய மனம் சொன்னால் என்ன? எஸ்டாப்ளிஷ்டு மைண்டு. இட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்பீக் அபவுட் தி சுவாமியோட கல்யாண குணங்களை பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய திருவடி வாரத்தின் சிறப்புகளை சொல்லியிருக்க வேண்டும். அது என்ன பண்ணிது? அன்றி உலகம் அடந்தாய் அடிபோற்றி அப்படின்னு ஆண்டாள் சொன்னார் இல்லையா? அதுபோல் அவனுடைய தாவி அளந்து நிற்கிற அந்த பெருமைகளை பற்றி பேச வேண்டும். அதுவே என்ன பண்ணித்து? கிருஷ்ணனாக இருக்கும்பொழுது தூது போச்சு. ராமனாக இருக்கும்பொழுது என்ன பண்ணித்து? அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் நடந்தே போச்சு. அதனால்தான் ஆண்டாள் கூட தென்னிலங்கை கோமானை செற்ற அவளுக்கு யார்? அவள் மனத்துக்கினியான் அப்படின்லாம் சொல்கிறா. அதுபோல் என்னது இது? என்னிடத்தில் நிறுவுவதும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் திருவடி வாரத்தில், அதாவது பெருமாளுடைய கல்யாண குணங்களையும் என்ன பண்ணோம்? ஸ்லாகித்து பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சாந்தியை அதிகச்சதி அடைகின்றான். பெருமாளுடைய கல்யாண குணங்களை பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் யோகத்தில் மனம் நிலைபெறுத்து நின்றிருக்க வேண்டும். அதனால் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? மச்சித்தஹா மத்பரஹா. மச்சிதஹா அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சித்தம் வேறு எந்த இடத்திலும் போகாமல் பாதுகாக்க வேண்டும். ஆனால் ஒரு சம்சாரிக்கு அது சாத்தியமானு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். சாத்தியமில்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. மனமும் ஆத்மாவும் ஈஸ்வரனிடம் லயிக்க வேண்டும். அதாவது ஒரு குறிபார்த்த அம்பெய்பவனுக்கு பேச்சு அடங்கி மூச்சு நின்றாதான் அவனுடைய குறியவெல்லாம் என்ன பண்ணும்? அந்த இலக்கை எட்ட முடியும்.
அதுபோல் ஒருவனுக்கு மனமும் பேச்சும் அடங்கி மூச்சு என்ன பண்ணணும், ஒரே சீராக சொல்லி போயிருக்கும் என்றால் அவனுக்கு அடிப்படையில் இருக்கிற அந்த யோகத்தோட ஒரு ஸ்டெப் இருக்கே அது அப்பொழுதுதான் மேலே வரும். அது பெரிய கடினமான உழைப்பு வேண்டும். மனம் என்ன பண்ணும், ஒருமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் கூட இவை அனைத்தும் கிடைக்க பெறுவதற்கும் அவனுடைய அருள் அத்தியாவசியம். ஆச்சாரியருடைய கிருபை தவிர்க்க முடியாதது. அது இது ரெண்டும் இருந்தால் தான், ஆச்சாரியருடைய கிருபை இருந்து அவனருளும் இருந்தால் தான் யோகத்தினாலேயே முக்தி கிடைக்கக்கூடியதும் நிகழும். அப்புறம் மத் பரஹா அப்படின்னு சொன்ன வேறொன்றும் இல்லாதது. வேறொன்றும் என்னது தெரியுமா? சாதாரணமாக நம்ம மாத்தில் இப்போ வருது, ஒரு வருது, வாசல்லேருந்து வருதா, வீட்டுக்குள்ளேருந்து வருதா, எங்கேருந்தோ அது வருது. அது என்ன பண்ணும், சில சமயம் நம்ம பெருமாளுக்கு பண்ணின்னு இருக்கும்போது வேகமாக நம்மளை சுற்றிக்கிண்டு ஒருக்கா போகும். அங்கே ஏதோ ஒரு சாமான், பெருமாள் சந்நிதியில் சில சாமான்லாம் வச்சுருக்கோம், பழம் பூ வெத்தலை பார்க்குன்னா அது மேலே ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உட்காந்துட்டு போயிடும். அதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாது, அதை பற்றி நம்மளுக்கு உட்காந்துக்கிறதுக்குள்ளே அது நம்ம விரட்டிடுவோம், அது போயிடும். அதேமாதிரி அடுத்தது மறுபடியும் பெருமாளுக்கு வச்சுருக்கிற பூக்கிட்டே வருமானு சொன்னால் வராது. வேறு எங்கேயோ இருக்கிற ஒரு அழுக்கில் போய் உட்காந்துக்கும், அப்புறம் ஒரு குப்பையில் போய் உட்காந்துட்டு வரும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு சமயம் என்ன பண்ணோம், எங்கெங்கேயோ சுற்றிட்டு வரும். அது மாதிரி நிவேதனத்துக்கு வைத்திருக்கிற பெருமாளுடைய நிவேதனத்துக்கு வைத்திருக்கிற பொருள் மேலேயும் உட்காரும், ஒரு அழுக்கு மேலேயும் உட்காரும், அழுகின புண்ணு மேலேயும் உட்காரும், ஒரு சாக்கடையிலையும் போய் உட்காரும். அதற்கு ஏதான ஒரு கட்டுப்பாடு உண்டா? இல்லவே இல்லை. ஆனால் இதனால் இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் எங்கேயோ போயின்ட்டுருக்கு, தறிக்கட்டு வேறு இடத்துக்கு போகிறது. இதில் என்ன அடிப்படையில்னு சொன்னால், அந்த ஈக்கு நம்ம உட்கார்றது நிவேதனத்துக்கு உள்ள பொருள் அது மேலே உட்காந்துருக்குறோம். இப்போ ஒரு அழுக்கு மேலே உட்காந்துருக்கோம், ஒரு அழுக்கு துணி மேலே உட்காரோம், ஒரு இன்னொரு வேண்டாத ஒரு இடம், அது துர்கந்தம் வீசக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்றதுக்கு அதுக்கு வேறுபாட்டு பார்க்க தெரியாது. ஏன்னா அதனுடைய அந்த ஈக்குள்ள அந்த ஜீவனுக்குள்ள கடமை அவ்வளோதான். ஆனால் ஒரு தாமரை இலையில் இருக்கிற ஒரு தேனை அருந்தறதுக்கு, தாமரை பூவில் இருக்கிற தேன் அருந்தறதுக்கு வருது, ஒரு ரோஜா பூவில் இருக்கிற தேனை அருந்தறதுக்கு வரத்துக்கு ஒரு தேனி வருதுன்னு வைங்கோ. அது என்ன பண்ணோம், தேனி அதுபோல் சுவையுள்ள அந்த தேனி எங்கே கிடைக்குமோ அதுபோல் அந்த பூவை தேடிக்கிட்டு தான் போகும். அதற்கு 3 கிலோமீட்டர் போனோம்னா கூட போயிட்டு வரும். இன்னும் ரொம்ப தூரம் போனால் தான் இதே தொடர்புடைய வாசனைக்கு இதே சுவை இருக்கிற ஒரு இன்னொரு பூவில் இருக்கிற தேன் நம்மளுக்கு கிடைக்கும்னா அதை பற்றி யோசிக்காமல் அந்த திக்கை நோக்கி அது பறந்து கொண்டே இருக்கும். அதாவது தாமரையை பூவில் உள்ள தேனை பருகுவதற்கு இருக்கிற ஒரு தேனியும், ரோஜா பூவில் இருக்கிற தேனை பருகுவதற்கு ஒரு ஈயும், அந்த தேனியும் என்ன பண்ணுன்னா அந்த வஸ்து அருந்தும் வண்டு அதை தவிர வேறொன்றையும் மதியாது. இந்த ரோஜா பூவில் இருக்கிற தேனை சாப்பிட பழகின்னு கொடுத்துன்னு சொன்னால் அது அதே போல் நிறைய அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிற 1000 பூக்குள்ளேயும் போயிட்டு வரதான் நினைக்குமே தவிர நடுவில் எங்கேயான ஒரு குப்பையிலையோ அழுக்குலையோ போய் உக்காராது. அதுபோல் நாம் என்ன செய்யணும், ஒரு வீட்டு ஈ போல் குப்பையிலையும் அழுக்குலையும் மாற்றி மாற்றி உக்காண்டு அவசரத்துக்கு ஒரு நிவேதனத்து மேலேயும் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற ஒரு வீட்டு ஈ போல் இல்லாமல் ஒரு தேன் ஈ, தேன் வண்டு அதுபோல் என்ன பண்ணணும், ஒரே குறிக்கோள், இந்த ரோஜா பூவில் இருக்கிற தேன் அந்த வாசனை அதிலேயே பருகணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதுபோல் இருக்கிற பூவையே தேடிக்கொண்டு போகின்றதோ அது மாதிரி நம்மளுடைய மனமும் இறைவனை மட்டுமே பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவனுடைய திருவடி வாரத்திலேயே மனம் லயிக்க வேண்டும். அவனுடைய கல்யாண குணங்களையே எப்பொழுதும் என்ன பண்ணும், சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் மத் பரஹா அப்படின்னு சொன்னார் போன ஸ்லோகத்தில். இங்கே என்ன சொன்னார், அதுபோல் மத்பரஹான்னு இருக்கிற ஒரு யோகியானவன் அவனுக்கு என்ன பண்ண, நிர்வாணபரமாம். அப்படி இருந்தால் அவனுக்கு முக்தி தான் கடைசி. ஆனால் இங்கே ஒன்றும் இந்த யோகியாக இருக்கணும், எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும், ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும் அப்படின்லாம் சொன்னாரே தவிர எப்போ முக்தி கிடைக்கும், இதெல்லாம் ஒரு வாரம் பண்ணினா 8வது நாள் அன்றைக்கி முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டே இல்லை. அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இது இன்னும் வரப்போகிற சில ஸ்லோகத்தில் பெருமாளே அது என்ன பண்ணுறார், ஆமாம் சிரமந்தான் அப்படின்னு சொல்கிறார். அதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.